தமிழில் இருந்து இலக்கணம் பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒரு இலக்கணம் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அதாவது தமிழ் மொழியை இலக்கண வகையில் 5 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எழுத்துன்னா என்னென்னு பார்க்கலாமா? ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும், அதாவது கையால் எழுதுறோம்ல, அதுவும் நம்ம பேசுகிறதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதில் உயிரெழுத்துக்கள் பார்க்கலாமா? உயிருக்கு முதன்மையானது காற்று. கரெக்டு தானே? உயிருக்கு எது முதன்மையானது? காற்று. அதே மாதிரி இயல்பாக காற்று வெளிப்படும் போது தான் இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. என்ன? இயல்பாக காற்று வெளிப்படும் போது தான் இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அது எப்படிலாம் பிறக்குதுன்னு பார்க்கலாமா? அதாவது வாயை திறத்தல், உதடை விரித்தல், உதடுகளை குவித்தல். சரியா? இப்போ வாயை திறந்தோன்னே என்ன பிறக்குது? வாயை திறந்து பிறக்கிறதா? உதடுகளை விரித்தல். இது எப்படி? ஈ. சரியா? குவித்தல் ஊ. இந்த மாதிரி வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் முதல் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இப்போ உயிரெழுத்து எப்படி பிறக்குதுன்னு தெரியுதா? உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது தான் இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. எப்படிலாம் பிறக்குது? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயலால் தான் இந்த முதல் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கிறது. உயிரெழுத்துக்களில் எதெல்லாம் குறுகி ஒலிக்கும், எதெல்லாம் நீண்டு ஒலிக்கும்னு பார்க்கலாமா? நம்ம இ அதாவது உயிரெழுத்துக்கள் சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியும் எதெல்லாம் குறுகி ஒலிக்கும், எதெல்லாம் நீண்டு ஒலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இது எப்படி ஒலிக்குது? குறுகி. இது நீண்டு ஒலிக்குது. அதே மாதிரி குறுகி ஒலிக்கிறது, நீண்டு ஒலிக்கும். இதே மாதிரி உயிரெழுத்துக்கள் 12 எதெல்லாம் குறுகி ஒலிக்கும், எதெல்லாம் நீண்டு ஒலிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு என்ன இருக்குது? கால அளவு இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம ஒவ்வொரு அந்த மாதிரி உச்சரிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒன்னொன்றுத்தையும் உச்சரிப்பதற்கு நமக்கான ஒரு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவையே அதாவது நம்ம எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை பொறுத்தே குறில், நெடில் என 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த கால அளவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாத்திரை. அதாவது குறுகி ஒலித்தால் அது 1 மாத்திரை, அதுவே நீட்டு ஒலித்தால் அது 2 மாத்திரை. மாத்திரைனா கால அளவுன்னு சொன்னேன். அந்த மாத்திரை கால அளவு எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஒரு முறை கண் இமைக்கும் நேரம் அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த மாத்திரையின் அளவு. அதாவது ஒரு முறை கண் இமைக்கும், அதை நம்ம கண் இமைக்கிறோம்ல, அது ஒரு முறை இமைக்கும் நேரமும் ஒரு முறை நொடிக்கும் நேரத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஒரு மாத்திரை. அடுத்த கிளாஸில் நம்ம மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். பாய். நேற்று நம்ம மாத்திரை வரைக்கும் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். மெயின்னா என்னென்னா உடம்பு என பொருட்கள். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மெயின்னா என்ன? உடம்பு. கரெக்டாக? இந்த மாதிரி மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. சரியா? அதாவது நம்ம மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு நம்மளுடைய உடல் இயக்கத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இதை நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். மெய்யெழுத்துக்கள்னால் என்ன? இக்கு முதல் இன்னு வரையுள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் ஆகும். எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கலாம். வல்லினம் அப்படின்னா கசட தபர. இதை ஒழித்து பார்க்கலாமா? அதாவது நான் ஏன் கசட தபர அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது கசட தபர. இதுக்கு மேலே புள்ளி வச்சா, ஒரு எழுத்துக்கும் மேலே புள்ளி வச்சா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. சரியா? இது 6மே எப்படி ஒலிக்குதுன்னா வன்மையாக ஒலிக்கிறதுனால இது வல்லினம் என்றும், என்னென்ன நம்ம மென்மையாக ஒலிக்குது அதனால் இது மெல்லினம் என்றும், எரல வழல வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் 2ற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால இது இடையினம்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம எழுத்துக்கள் பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. இக்கு முதல் இன். மெயின்னா என்ன பொருள்? உடம்பு. அதாவது மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு ரொம்ப முக்கியம். அதனால் இதை மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இதனுடைய கால அளவு என்ன? அரை மாத்திரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உயிர்மெய். உயிர்மெய்னா மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால்
தோன்றுவது தான் உயிர்மெய். அதாவது மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18, உயிரெழுத்துக்கள் 12. இது ரெண்டும் சேருவதால் ஏற்படுவது தான் உயிர்மெய். சரியா? பாருங்க, மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்வதால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. அதாவது மெய்யெழுத்துக்கள் மட்டும் 18, ஆல்ரெடி சொன்ன குறில் எழுத்துக்கள் 5, அதுவே நெடில் எத்தனை எழுத்துக்கள்? 7. பார்க்கும் போதே நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லுவாங்க. குறில் எழுத்து எத்தனை? மொத்தம் 5, இது ரெண்டும் சேர்த்தா 90. அதே மாதிரி 18 மெய்யுடன் உயிர்மெய் நெடில் சேருவதால், அதாவது உயிர்மெய் நெடில் எத்தனை? 7, இது நம்ம பேருக்குன்னா 126. சரியா? இந்த மாதிரி தான் உயிர்மெய் குறிலும் உயிர்மெய் நெடிலும் நம்மளுக்கு தெரியுது. சரியா? உயிர்மெய் குறிலும் உயிர்மெய் நெடில் என்னன்னு இப்போ புரியுதா? அதாவது உயிர்மெய் குறில் மொத்தம் எத்தனை வகைப்படும்? எத்தனை இருக்குது? 90 இருக்குது. சரியா? அதே மாதிரி உயிர்மெய் நெடில் எத்தனை இருக்குது? 126. இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோன்னு பாருங்கள், மொத்தம் 216. மொத்த எழுத்துக்கள், அதாவது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உயிர்மெய் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சா? இதை தான் நம்ம உயிர்மெய் குறிலும் உயிர்மெய் நெடிலும் சேர்த்து தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம். நம்ம ஆயுத எழுத்துக்கள் பார்க்கலாமா? ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அதுதான் என்ன அப்படின்னா அக்கு, அதாவது ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்கான மாத்திரை எவ்வளோ? அரை மாத்திரை. சரியா? இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஒரு எடுத்துக்கிட்டு பார்க்கலாமா? கபிலர். கான்றது என்ன? குறில் எழுத்து, அது ஒரு மாத்திரை. அதுக்கப்புறம் என்ன? பி. பீன்றது என்ன? 1. லான்றது 1. சரியா? இப்போ இருன்றது மெய்யெழுத்து, அது எவ்வளோ மாத்திரை? அரை மாத்திரை. சரியா? இப்போ மொத்தம் எவ்வளோ? 3 மாத்திரை. இந்த மாதிரி தான் மாத்திரையின் அளவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதே மாதிரி உங்களுடைய பெயரை கால்குலேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.